மொழி முதல் இறுதி எழுத்து. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மொழி முதல் இறுதி எழுத்துக்கள், அதை பற்றி பார்க்க போகிறோம். மொழி முதல் இறுதி எழுத்துக்கள். மொழி முதல் எழுத்துக்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா, மொழி என்பதற்கு சொல் என்னும் பொருளும் உண்டு. மொழி என்பதற்கு சொல் என்னும் பொருளும் உண்டு. சொல்லின் முதலில் வரும் எழுத்துக்கள் மொழி முதல் எழுத்துக்கள். சொல்லின் முதலில் வரும் எழுத்துக்கள் மொழி முதல் எழுத்துக்கள். உயிரெழுத்துக்கள் 12 சொல்லின் முதலில் வரும். உயிரெழுத்துக்கள் 12 சொல்லின் முதலில் வரும். உயிரெழுத்துக்கள் ஆ முதல் வரையிலான 12 எழுத்துக்கள் வந்து சொல்லின் முதல் வரும். ஃபஸ்ட்டு திங் ஒரு பாயிண்ட்டு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா க ச த ந ப ம, அதாவது இதை நாகசபதம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, நாகசபதம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ந ஹ ச ப த இம். ஓகேங்களா, அதில் வரக்கூடியது அந்த வரிசையில் உள்ள எல்லா உயிர்மெய் எழுத்துக்களும் சொல்லின் முதலில் வரும். எல்லா உயிர்மெய் எழுத்துக்களும் சொல்லின் முதலில் வருங்கிறாங்க. அடுத்து அதுக்கப்புறம் இன்னொரு 4 எழுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஞா ஞா யா வா. ஓகேங்களா, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஞாங்கிற ஓர் எழுத்து மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா முதலில் வரக்கூடியது ஞானம். ஓகேங்களா, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து பார்த்தீங்கன்னா இக்காலத்தில் ஞனம் என்னும் சொல் அங்ஞனம் இங்ஞனம் அப்படிங்கிற மாதிரி இதாக அடுத்து சொல்கிறாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அடுத்து ஞாயிறு. ஞாயிறு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதத்துக்கு 4 ஞாயிற்றுக்கிழமை இருக்கா. ஸோ அதனால் வந்து 4 ஞாபகம் வச்சுக்கலாம். யா வந்து பார்த்திங்கன்னா யாரு அப்படின்னு நம்ம கேட்போம். அந்த மாதிரி யாக்கு யாருன்னா 6 ஞாபகம் வச்சுக்கலாம். வா அப்படின்னா 8 எழுத்து. அப்போ எட்டி வச்சு வான்னு சொல்லுவோம்ல, அதுக்கு மாதிரி எட்டி வச்சு வாக்கு 8 ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேங்களா, ஸோ இது மட்டும் இல்லை, இந்த எழுத்து நல்லா பார்த்துக்கணும். ஞானா 4 எழுத்தா. ஞா ஞா ஞே ஞோ, இது நல்லா பார்த்துக்குங்க. ஞா ஞா ஞே ஞோ. ஓகேங்களா, இது நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து யா யா யூ யூ யோ யவ். ஓகேங்களா, அதை பார்த்துக்கோங்க. 6 எழுத்து. வா வா வி வி வே வே வை வவ். ஓகேங்களா, இதில் வந்து 8 எழுத்து இருக்கா, இதை நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மொழிக்கு முதலில் வராத எழுத்துக்கள். மொழிக்கு முதலில் வராத எழுத்துக்கள் வந்து மெய்யெழுத்து 18 மொழிக்கு முதலில் வராது. மெய்யெழுத்துக்கள் 18 மொழிக்கு முதலில் வராது. ஓகேங்களா, ஒரு பாயிண்ட்டு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த இதை பார்த்தா தெரியும். அதாவது இந்த இந்த நா மட்டும் வராது, மீதி எல்லாம் இருக்கா. அந்த மயங்கொலி எழுத்துக்கள் 8 எழுத்துக்கள் சொல்லுவோமா, அந்த மயங்கொலி எழுத்துக்கள் 8 எழுத்துக்களில் பார்த்திங்கன்னா 1 2 3 4 5 6 7, அந்த மயங்கொலி எழுத்துக்கள் 8 எழுத்துக்களில் 7 எழுத்துக்கள் வந்துருச்சுங்களா. இங்கே அந்த மயங்கொலி எழுத்துக்கள் 8 வந்து பார்த்திங்கன்னா இந்த நா, அதாவது இந்த நா அங்கே வருமா, இந்த நாவில் இந்த ஒன்றை தவிர மீதி எல்லாமே வந்துருச்சுங்களா. எக்ஸ்ட்ரா வந்து இங்கே என்ன ஆட் ஆகுதுன்னா டா மட்டும் ஆட் ஆகுது. ஓகேங்களா, மயங்கொலி எழுத்துக்கள் 8. அதே மாதிரி மொழிக்கு முதலில் வராத எழுத்துக்களில் உயிர்மெய், அதாவது மெய்யெழுத்துக்கள் 18 முதல்ல வராது. அதில் இந்த மயங்கொலி எழுத்துக்கள் வரக்கூடியதில் நான் தவிர மீதி எல்லாம் இருக்கும். எக்ஸ்ட்ரா வந்து டா வந்து ஆட் ஆகுதா. அப்போ அந்த 8 உயிர்மெய் எழுத்துக்களின் வரிசையில் ஓர் எழுத்து கூட சொல்லின் முதலில் வராது. இந்த 2வது பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து ஆயுத எழுத்து சொல்லின் முதலில் வராது, அது ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நான் பார்த்தோம்ல ஞாக்கு ஒரு எழுத்து, ஞாயிறுக்கு அந்த ஞாவுக்கு 4 எழுத்து, யாக்கு வந்து பார்த்திங்கன்னா யாரு 6 எழுத்து, எட்டி வச்சு வாக்கு 8க்கு அந்த வாழை 8. இதை தவிர ஆகிய உயிர்மை எழுத்து வரிசையில் மொழி முதலில் வருவதாக குறிப்பிட்ட எழுத்துக்கள் தவிர பிற எழுத்துக்கள் சொல்லின் முதலில் வராது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சொல்லின் முதலில் வந்தாலும் இது வந்து பார்த்திங்கன்னா தமிழ் எழுத்துக்கள் கிடையாது. இதெல்லாம் பிற மொழி எழுத்துக்கள். ஓகேங்களா, இவற்றை தமிழில் ஒளிபெயர்த்து கூறுகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க.
அடுத்து மொழி இறுதி எழுத்துக்கள். மொழி இறுதி எழுத்துக்கள் அதில் வந்து பார்த்திங்கன்னா சொல்லின் இறுதியில் வரும் எழுத்துக்களை மொழி இறுதி எழுத்துக்கள்னு சொல்கிறோம். உயிரெழுத்துக்கள் 12 மெய்யுடன் இணைந்து உயிர்மெய்யாக மட்டுமே மொழியின் இறுதியில் வரக்கூடியது. மொழி இறுதி எழுத்துக்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உயிரெழுத்துக்கள் 12 எதோட மெய்யுடன் இணைந்து உயிர்மெய்யாக மட்டுமே மொழியின் இறுதியில் வரும். ஓகேங்களா? அப்போது இக்கு ப்ளஸ் ஆ இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா உயிரெழுத்து. இது வந்து பார்த்திங்கன்னா மெய்யோடு இணைஞ்சு உயிர்மெய் எழுத்தாக மட்டும்தான் சொல்லின் முதல்ல வருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இங்கே இந்த வரிசையை பார்த்துக்கோங்க. ஆகிய மெய்யெழுத்துக்கள் 11 மொழியின் இறுதியில் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது மொழி இறுதியாக எழுத்துக்கள், அதாவது மொழியின் இறுதியில் வராத எழுத்துக்கள் எதுன்னு பார்க்க போகிறோம். ஓகேங்களா? சொல்லின் இறுதியில் உயிரெழுத்துக்கள் வந்து தனித்து வருவதில்லை. சொல்லின் இறுதியில் உயிரெழுத்துக்கள் தனித்து வருவதில்லை. உயிரெழுத்துக்கள் மெய்யெழுத்துடன் இணைந்து உயிர்மெய்யாக மட்டுமே சொல்லின் இறுதியில் வரும். உயிரெழுத்துக்கள் மெய்யெழுத்துடன் இணைந்து உயிர்மெய்யாக மட்டுமே சொல்லின் இறுதியில் வரும். இதே பாயிண்ட் தான் மேலேயும் கொடுத்துருந்தாங்க. உயிரெழுத்துக்கள் 12 மெய்யுடன் இணைந்து உயிர்மெய்யாக மட்டுமே மொழியின் இறுதியில் வரும். ஓகேங்களா? அதே தான் இங்கே கொடுத்துருக்காங்க. உயிரெழுத்துக்கள் வந்து பார்த்திங்கன்னா தனித்து வராது, உயிர்மெய் எழுத்தாக மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா சொல்லின் இறுதியில் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அளபடை எழுத்துக்களில் இடம்பெறும் போது உயிரெழுத்துக்கள் சொல்லின் இறுதியில் வரும். அதாவது உயிர்மெய் எழுத்தாக வரும், அப்படி இல்லைன்னா அளபடையில் வந்து பார்த்திங்கன்னா இறுதியில் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி? உயிரெழுத்துக்கள் வந்து மெய்யெழுத்துடன் இணைந்து உயிர்மெய்யாக வரும், உயிர்மெய்யாக வந்து பார்த்திங்கன்னா இறுதியில் வரும், அப்படி இல்லைன்னா அளபடையில் வந்து பார்த்திங்கன்னா வரும். 2 கண்டிஷன் இருக்குது. ஓகேங்களா? அதாவது உயிரெழுத்துக்கு ஆயுத எழுத்து சொல்லின் இறுதியில் வராது. முக்கியமான பாயிண்ட்டு வராது தான். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த கசட தபர எக்ஸ்ட்ரா வந்து பார்த்திங்கன்னா இந்த ஞா வருது. ஓகேங்களா? கசட தபர எடுத்து எக்ஸ்ட்ரா ஞா வருது. 7 மெய்யெழுத்துக்களும் சொல்லின் இறுதியில் வருவதில்லை. இதை பார்த்துக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உயிர்மெய் எழுத்துக்களுள் ஞா எழுத்து வரிசை சொல்லின் இறுதியில் வராது. ஞா எழுத்து வரிசை சொல்லின் இறுதியில் வராது. ஓகேங்களா? அதில் சொல்லின் முதலில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஞா மட்டும்தான் வரும். அதே மாதிரி இறுதியிலும் ஒரு எழுத்து கூட வராது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எகர வரிசையில் எகர ஒகர வரிசை. இந்த எகர ஒகர வரிசையில் எகர வரிசையில் வந்து பார்த்திங்கன்னா கே முதல் நே வரையிலான எந்த உயிர்மெய் எழுத்துக்களும் மொழி இறுதியில் வருவதில்லை. எந்த உயிர்மெய் எழுத்தும் மொழி இறுதியில் வருவதில்லை. ஒகர வரிசையில் நோ தவிர பிற உயிர்மெய் எழுத்துக்கள் மொழியின் இறுதியில் வருவதில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்து நவ் என்னும் ஓரெழுத்து ஒரு மொழி துன்பம் என்னும் பொருளில் வரும். நவ் என்னும் ஓரெழுத்து ஒரு மொழி துன்பம் என்னும் பொருளை வந்து வருது சொல்கிறாங்க. ஓகேங்களா? அதாவது எகர வரிசையில் ஒரு எழுத்து கூட வராது. ஒகர வரிசையில் இந்த நோ தவிர மற்ற எந்த இதுவும் வந்து பார்த்திங்கன்னா இறுதியில் வராது அப்படிங்கிறாங்க. நோனா இல்லை, அதனால துன்பம் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஓகே. சொல்லின் இடையில் வரும் எழுத்துக்கள். மெய்யெழுத்துக்கள் 18 சொல்லின் இடையில் வரும். ஓகே. உயிர்மெய் எழுத்துக்கள் சொல்லின் இடையில் வரும். ஓகே. ஆயுத எழுத்து சொல்லின் இடையில் மட்டுமே வரும். இது ஓகே. அளபடையில் மட்டுமே உயிரெழுத்துக்கள் சொல்லின் இடையில் வரும். ஓகே. மொத்தம் 4 பாயிண்ட்டு. மெய்யெழுத்துக்கள் 18 சொல்லின் இடையில் வரக்கூடியது. ஓகேங்களா? மெய்யெழுத்துக்கள் 18 சொல்லின் இடையில் வரக்கூடியது.
உயிர்மெய் எழுத்துக்கள் வந்து பார்த்திங்கன்னா சொல்லின் இடையில் வரும். ஆயுத எழுத்து சொல்லின் இடையில் மட்டுமே வரும். அளபெடையில் மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா, அதே உயிரெழுத்துக்கள் வந்து பார்த்திங்கன்னா அளபெடையில் மட்டுமே சொல்லின் இடையில் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அவ்வளோதான் இலக்கணம். ஓகே, இதில் வந்து பார்த்துக்கலாம். மொழி முதலெழுத்துக்கள் பார்த்துக்கோங்க. உயிரெழுத்துக்கள் 12 சொல்லின் முதல்ல வரும். நாக சபதம் பார்த்துக்கோங்க. ஞா, ஞ, ஞா, யா, வா இதை பார்த்துக்கோங்க. 1 4 யாருக்கு 6 வாக்கு 8 வச்சு வா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மொழி முதலில் வராத எழுத்துக்கள்னா மெய்யெழுத்துக்கள் 18 வராது. அதே வந்து பார்த்திங்கன்னா இந்த மயங்கொலி எழுத்துக்களில் நான் வராது, டா எக்ஸ்ட்ரா அங்கே ஆட் ஆகுது, நாக்கு தவிர டா வருது. ஸோ அந்த வரிசையில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு எழுத்து கூட சொல்லின் முதலில் வராது, ஆயுத எழுத்து சொல்லின் முதலில் வராது. அந்த ஞ, ஞா, யா, வா அந்த வரிசையில் எந்தெந்த எழுத்து வரும்னு சொன்னோமோ அதை தவிர மற்றதெல்லாம் வராது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மொழி இறுதி எழுத்துக்கள் வந்து பார்த்திங்கன்னா அதாவது உயிரெழுத்துக்கள் 12 சொல்லின் இறுதியில் வந்து பார்த்திங்கன்னா உயிர்மெய் எழுத்தாக மட்டும்தான் வரும்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த நம்ம எரல வளல நம்ம இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த அதாவது அந்த இது மட்டும் அந்த வந்து மட்டும் வந்து பார்த்திங்கன்னா வராது. மீதி 11ம் இறுதியில் வரும் அப்படின்னு சொல்லி அந்த எரளவரை நம்மனை பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மொழி இறுதியாக எழுத்துக்கள் வந்து பார்த்திங்கன்னா சொல்லின் இறுதியில் உயிரெழுத்துக்கள் வந்து தனித்து வராதுங்கிறாங்க. அடுத்து வந்து ஆயுத எழுத்து இறுதியில் வராது. ஸோ இந்த இதெல்லாம் பார்த்துக்குவாங்க. அவ்வளோதான். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மதிப்பீடு. அதாவது சர் சி வி ராமன் அவரை பற்றி கொடுத்துருக்காங்க. அதாவது 1921 1921 வந்து பார்த்திங்கன்னா மத்திய தரைக்கடலில் இங்கிலாந்தை நோக்கி வந்து பார்த்திங்கன்னா போயிட்டுருக்கு, ஒரு கப்பல் போயிட்டுருக்கு. அந்த கப்பல் மேல் தளத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தமிழர் வந்து பார்த்திங்கன்னா நின்றுட்டுருக்கு, பார்த்துட்ருக்காரு. அவர் வந்து பார்த்திங்கன்னா கடல் நீர் ஏன் நீலநிலமாக காட்சி அளிக்கிறதுங்கிற ஒரு எண்ணம் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு தோன்றிருக்கு. அந்த எண்ணம் தான் வந்து பார்த்திங்கன்னா சயின்ஸுக்கு நமக்கு அறிவியலுக்கான முதல் நோபல் பரிசை பெற்று தந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா அவர் வந்து பார்த்திங்கன்னா தன்னோட இங்கிலாந்து பயணத்தை முடித்து திரும்பி வந்ததுக்கப்புறம் பாதரசம் ஆவி விளக்கு, பென்சில், நிறமாலை காட்டி இதெல்லாம் வந்து வச்சு ஆய்வகத்தில் ஒரு ஆய்வு பண்ணியிருக்காரு. அந்த ஆய்வின் முடிவில் வந்து பார்த்திங்கன்னா 1928 பிப்ரவரி 28 ராமன் விளைவு என்னும் தமது கண்டுபிடிப்பை வெளியிட்டார். இதுதான் இந்தியாவிற்கு அறிவியலுக்கான முதல் நோபல் பரிசை பெற்று தந்தது. அதன் நினைவாக தான் பிப்ரவரி 28ஆம் தேதி தேசிய அறிவியல் தினமாக நம்ம கொண்டாடி வருகிறோம். ஓகே, இதுதான் சர் சி வி ராமன். பிப்ரவரி 28 1928. ஓகேங்களா? ஓகே, ராமன் கண்டறிந்தவர். ஓகே 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 தேசிய அறிவியல் நாள். ஓகே, ஓகே. ஆசிரியர் கூற கேட்டு எழுதுக. அதில் ஒன்றும் இல்லை. கீழ்காணும் தலைப்பில் கட்டுரை அறிவியலாக்கங்கள். மொழியோடு விளையாடு. இது வந்து பின்வரும் அடிவொழிட்டு சொல்லுக்கு என்ன தமிழ் சொல். கம்ப்யூட்டர் அப்படின்னா கணினி, காலிங் பில்னா அழைப்பு மணி, மிஷின் இயந்திரம், ரோபோ பயன்பாட்டிற்கு வந்துள்ளது. ஓகே, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வேற என்ன இருக்கு. விண்கலம், மருத்துவம், அறிவியல், கணினி, எல்லாம், அழைப்பு. ஓகே, வட்டத்தில் எழுத்துக்களை அகரவரிசைப்படுத்தி சொல்லியிருக்காங்க. வாக்கியத்தை நீட்டி எழுதுக. ஓகே, நான் பாடம் படிப்பேன், நான் அறிவியல் பாடம் படிப்பேன். ஸோ ஒரு வார்த்தையை வந்து பார்த்திங்கன்னா உள்ள சொருக சொல்லியிருக்காங்க. ஸோ அது பண்ணிக்கலாம். அடிச்சொல்லுடன் எழுத்துக்களை சேர்த்து புதிய சொற்களை உருவாக்குக.
பிரச்சனை இல்லை. அடுத்து இடமிருந்து வளம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஓகே ஓகே ஓகே, அவ்வளோதான். கலைச்சொல் அறிவோம். செயற்கை நுண்ணறிவு, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். செயற்கை நுண்ணறிவு, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். செயற்கைக்கோள்னா சேட்டலைட்டு, மீத்திறன் கணினி, சூப்பர் கம்ப்யூட்டர், நுண்ணறிவுனா இன்டெலிஜென்ஸ். செயற்கை நுண்ணறிவு, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், செயற்கைக்கோள், சேட்டலைட்டு, மீத்திறன் கணினி, சூப்பர் கம்ப்யூட்டர், நுண்ணறிவு, இன்டெலிஜென்ஸ். ஓகேங்களா? ஓகே, தட்ஸ் ஆல்.